Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பைத்தானில் லிஸ்ட்டுனா என்னன்றதை பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் பைத்தானில் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னன்றதை பார்த்துருப்போம். அது பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, லிஸ்ட்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். நிறைய வேல்யூஸ் இருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே இருக்கும். அந்த வேல்யூஸ்லாம் கமாஸால் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் லிஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிஸ்ட்டு நேம் ஒன்று கொடுக்கணும், நான் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்கும். 10 செப்பரேட்டட் பை காமாஸ், 20, 30, 40, 50. இப்போ வந்து நம்மளோட டெஃபினிஷனுக்கு வாங்க. லிஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் இருக்குது, என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்குது, செப்பரேட்டட் பை காமாஸ். இதுதான் லிஸ்ட்டு. இப்போ நான் லிஸ்ட்டுன்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சஸ் பண்ணுறதுனா அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 10 வெளியே எடுக்கணும், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா 10 ஆக்சஸ் பண்ணுறது. 20 வெளியே எடுக்கணும்னா 20 ஆக்சஸ் பண்ணுறது. அது எப்படி ஆக்சஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் வேல்யூ. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனா அந்த அட்ரஸில் இருக்கானா அந்த அட்ரஸில் போய் அவனை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இதோட இண்டெக்ஸ் வேல்யூனா இதோட அட்ரஸ் மாதிரி எங்கே இருக்கும். 0th பொசிஷனில் 10 இருக்கும். எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் 0th பொசிஷனில் இருக்கும், செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்டு நம்பர் செகண்ட் பொசிஷன், ஃபோர்த்து தேர்டு, ஃபிஃப்த்து ஃபோர்த்து. அதாவது இந்த மாதிரி தான். 10க்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0, 20க்கு 1, 30க்கு 2, 40க்கு 3, 50க்கு 4. இதை பற்றிலாம் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட நேம் எழுதணும். எந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டுக்கணும். அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரோட இண்டெக்ஸ் வேல்யூ எழுதணும். இப்போ எனக்கு நான் 10 வேணும், 10 இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. ஸோ நான் 10 ஆக்சஸ் பண்ணுறதுனால நான் 0 போட்டுக்கிறேன். 0 போட்டால் எனக்கு வந்து 10 வந்து வந்துடும். சப்போஸ் எனக்கு 50 ஆக்சஸ் பண்ணணும், 50யோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4. இப்போ நான் 50 ஆக்சஸ் பண்ணோன்னா நான் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4 கொடுக்கணும். ஓகே, எனக்கு வந்து 50 வந்து ஆக்சஸ் பண்ணியாச்சு. இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ, ரெண்டாவது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. நம்ம இந்த லைனில் பார்த்தது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து நம்ம அட்ரஸ் கொடுப்போம். அதாவது -1லேருந்து ஆரம்பிக்கும். 50க்கு -1, 40க்கு -2, 30க்கு -3, 20க்கு -4, 10க்கு -5. அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். 50க்கு -1, 40க்கு -2, 30க்கு -3, 20க்கு -4, 10க்கு -5. இப்போ நான் அதை ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து 10 ஆக்சஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் பாசிட்டிவ் இண்டெக்ஸில் அதோட அட்ரஸ் வந்து 0. இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸில் அதே 10 நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் வந்து -5 கொடுக்கணும். ஏன்னா -5ல் தான் 10 இருக்குது. ஓகே, எனக்கு வந்து 10 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் லிஸ்ட்டில். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் லிஸ்ட்டு நேம் எழுதிக்கணும், 2 பிராக்கெட்ஸ் கொடுக்கணும், ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் கொடுக்கணும். ஸ்டார்டிங் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து எழுதுறேன், 0, அதாவது ஃபஸ்ட் நம்பர்லேருந்து எழுதுறேன் 0. இது வந்து செப்பரேட்டர் 2 மாதிரி TO. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 நம்பர் எழுதணும். ஃபஸ்ட்டு 3 நம்பர்ன்றதுனால 3, 10, 20, 30 3 நம்பர் எழுதணுன்றதுனால 3. அதை நான் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 3 நம்பர் வந்துடும். இப்போ எனக்கு ஃபுல் லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்லேருந்து தான் நான் பிரிண்ட் பண்ணணும். ஃபுல் லிஸ்ட்டு, லிஸ்ட்டு நேம் வந்து கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். 0 to எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 எலமெண்ட் இருக்குது. ஸோ 5 வரைக்கும் நான் கொடுக்கணும். எனக்கு வந்து ஃபுல் லிஸ்ட் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ வந்து மூணாவது கேள்வி, நம்மளால் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ண முடியுமா? அப்டேட் பண்ண முடியும் மீன்ஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒன்ஸ் நான் இந்த லிஸ்ட் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துட்டேன், இந்த வேல்யூஸை நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா?
செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த லிஸ்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 10 கிடையாது 5. நான் வந்து தெரியாம 10ன்னு மாத்தி போட்டேன். இன்கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால மாத்த முடியுதான்னு பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் அந்த 10ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0. ஏன்னா அந்த 10ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த இடத்துல எனக்கு வந்து 5 வரணும். இப்போ என்னோட லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். பாருங்க நம்மளோட அப்டேட்டட் லிஸ்ட் வந்துருச்சு. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா லிஸ்ட் வந்து சேஞ்சபிள் ஆர் மியூட்டபிள்னாலும் சேஞ்சபிள்னாலும் ஒண்ணுதான். லிஸ்ட் வந்து நம்ம ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணோம்னா நம்மளால மாத்த முடியும். அதே இது ஸ்ட்ரிங்ல நம்ம ட்ரை பண்ணோம் நம்மளால மாத்த முடியல. லிஸ்ட்ல வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். பில்ட்இன் ஃபங்க்ஷன்னா அது வந்து பைத்தானோட லைப்ரரிஸ்ல டிஃபால்ட்டாவே இருக்கும். நம்ம வந்து அதை தனியா கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். லிஸ்ட் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50. ஓகே, இதுதான் என்னோட லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்டோட கடைசியில நான் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும். அதாவது 60 வரைக்கும் எனக்கு வேணும். அப்படின்னா நான் வந்து append ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னா இந்த லிஸ்ட் நேம் டாட் யூஸ் பண்ணணும், டாட் ஆப்ரேட்டர். அடுத்து ஃபங்க்ஷன் நேம் append ஆஃப் உங்களுக்கு எந்த வேல்யூ போடணும். நான் வந்து 60 எனக்கு வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இதுதான் வந்து சின்டெக்ஸ்னா இப்படி தான் எழுதணும். லிஸ்ட் நேமு டாட் ஆப்ரேட்டர் ஏன் யூஸ் பண்றேன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் நேமு எந்த வேல்யூ நீங்க ஆட் பண்ணணும். append வந்து கடைசியில தான் ஆட் பண்ணும். உங்களோட வேல்யூஸ் நீங்க கொடுத்த வேல்யூஸ் ஒரே ஒரு வேல்யூ தான் ஆட் பண்ணும். கடைசியில ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். அதுதான் append. இப்போ வந்து நான் என்னோட லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். பாருங்க 10, 20, 30, 40, 50, 60. கடைசியில நம்ம கொடுத்த அந்த 60ன்றது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு இந்த பொசிஷன்ல தான் நான் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். அதாவது நான் வந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து 5 ஆட் பண்ணணும் அப்படி நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, லிஸ்ட் டாட் இன்சர்ட். அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஏன் டாட் யூஸ் பண்றோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனாவது பொசிஷன்? ஃபர்ஸ்ட் பொசிஷன். அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0. அந்த காமா யூஸ் பண்ணுவோம். அந்த பிளேஸ்ல நான் வந்து 5 யூஸ் பண்றோம். அதாவது 5 எனக்கு அங்க வரணும். இதுதான் சின்டெக்ஸ், இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் உங்களோட அந்த வேல்யூ. இப்போ அந்த லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல 5 வந்துச்சு. ஆனா அந்த ஏற்கனவே இருக்க அந்த 10 வந்து டெலீட் ஆகல. அது அப்படியே தள்ளி விட்டுருக்குது, பக்கத்து பொசிஷனுக்கு தள்ளி விட்டுருச்சு. நான் இங்கதான் இருப்பேன், நீ பக்கத்துல போ அப்படின்னு தள்ளி விட்டுருச்சு. இதுதான் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து எனக்கு ஒரு வேல்யூ வேணாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ நான் வந்து என்னோட லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் இந்த பிராக்கெட்ஸ்குள்ளே நீங்க ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். நான் 70, 80, 90, 100 இந்த வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா உங்களோட ஏற்கனவே நமக்கு இந்த லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்டோட கடைசியில இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அப்பெண்டும் கடைசியில தான் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும், எக்ஸ்டெண்டும் கடைசியில தான் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும். அப்பெண்டு ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும்தான் கடைசியில ஆட் பண்ணும். வேறஸ் இங்க எக்ஸ்டெண்ட்ல வந்து நிறைய எலிமெண்ட் நீங்க கடைசியில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு வந்து அந்த 70, 80, 90, 100லாம் கடைசியில ஆட் ஆயிருச்சு. இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன். இந்த 3 ஃபங்க்ஷனும் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து வேல்யூஸை இன்சர்ட் பண்றதுக்கு, உள்ள போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸை நான் வந்து டெலீட் பண்ணணும்னா அதுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட் டாட் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா Ctrl+Space கொடுங்க. உங்களோட கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்றது அதுவே வந்து க்ளூ காட்டும். நம்ம வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன், ரிமூவ்னா டெலீட் பண்றது. ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இங்கே ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ரிமூவ்லையும் யூஸ் பண்ணுறோம். இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு எந்த எலமெண்ட் டெலீட் பண்ணுமோ அந்த எலமெண்ட்டோட நேம் எழுதுங்க. இப்போ எனக்கு 100 வேணாம், 100 வந்து நீங்கள் எழுதிருங்க. எழுதிட்டு உங்களோட லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா 100 இருக்காது. இப்போ நான் இன்னொரு எலமெண்ட் ரேண்டமாக
ரிமூவ் ஃபங்க்ஷனை வச்சே நான் டெலீட் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் ஆஃப் 5 வேணாம். இப்போ வந்து 5 போயிடுச்சு, 10லேருந்து 90 வரைக்கும் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். ரிமூவ் ஃபங்க்ஷன்னா என்ன, உங்களுக்கு என்ன எலமெண்ட் டெலீட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டோட பேர் நீங்கள் எழுதணும். இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது பாப். பாப்பா வந்து டெலீட் பண்ணுறது தான். வேற இங்கே பாப்புக்கும் ரிமூவ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ரிமூவ்னா நீங்கள் என்ன எலமெண்ட்டை டெலீட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட் உள்ளே எழுதணும். பாப்புனா அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பரை எழுதணும். இப்போ நான் 10 டெலீட் பண்ணணும்னா நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷனில் 10ன்னு எழுதணும். பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், அந்த 10ஓட இண்டெக்ஸ் நம்பர் எழுதணும். 10ஓட இண்டெக்ஸ் நம்பர் என்னது 0. ஸோ நான் அது இங்கே எழுதிட்டேன்னா எனக்கு வந்து 10 வெளியே வந்துடுச்சு. இப்போ என்னோட லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 10 வந்து இருக்காது. இதுதான் பாப் ஃபங்க்ஷன். பாப்புக்கும் ரிமூவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரிமூவ்னா எலமெண்ட்டை நம்ம உள்ள எழுதணும், பாப்னா எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் எழுதணும். இப்போ நம்ம வந்து எந்த இண்டெக்ஸ் நம்பரும் கொடுக்காம நான் வந்து பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா அது டிஃபால்ட்டாக உங்கள் லிஸ்ட்டோட கடைசி வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இண்டெக்ஸ் நம்பரும் கொடுக்காம பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா அந்த லிஸ்ட்டோட கடைசி நம்பரை டெலீட் பண்ணிடும். அதாவது கடைசி நம்பர் 90 டெலீட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட லிஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து 90 இருக்காது. இப்போ வந்து நம்ம அதில் பார்த்த மாதிரி தான் ஆட் பண்ணுறதுல ஒன்றுக்கு மேற்பட்டதை ஆட் பண்ணால் எக்ஸ்டெண்ட். இப்போ நான் டெலீட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. டெலீட் அதோட ஷார்ட் ஃபார்ம் டெல். டெல் நம்மளோட என்ன லிஸ்ட்டோ அந்த லிஸ்ட்டு நேம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட் எனக்கு வந்து வேணாம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 1 2 3 3ன்றதுனால 3 கொடுத்துக்கணும். இப்போ வந்து நம்மளோட லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட் இருக்காது, அதுக்கடுத்து வர எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து டெலீட் பண்ணுறதுக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது, ரிமூவ், பாப்பு, டெலீட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப். இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நான் வந்து 15 இதில் எழுதிக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த 50 வந்து உங்கள் லிஸ்ட்டில் எத்தனை வாட்டி இருக்குது, நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த எலமெண்ட், எத்தனை வாட்டி வந்திருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ 50 எத்தனை வாட்டி வந்திருக்குதுன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்குது. ஸோ அதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷன். லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து 60யோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து எனக்கு தெரியாது, அதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஆஃப்குள்ளே 60 எழுதணும். 60யோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 80யோட இண்டெக்ஸ் நம்பர் என்னன்றது எனக்கு வந்து தெரியணும். 80யோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 3. நம்ம மேனுவலாக கூட பார்க்கலாம். 50க்கு 0, 60க்கு 1, 70க்கு 2, 80க்கு 3. இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து என்னோட ஃபைனலாக என்னோட லிஸ்ட்டை வந்து நான் என்ன இருக்குதுன்னா இதுதான் இப்போ என்னோட லிஸ்ட்டு. ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும் உங்களோட லிஸ்ட்டை. இப்போ என்னோட லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். எஸ், அசெண்டிங்கில் போகிற லிஸ்ட்டை வந்து டிசெண்டிங்கில் எழுதிடுச்சு, அப்படியே உல்டாவாக எழுதிடுச்சு. இதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் வந்து சார்ட். லிஸ்ட் டாட் சார்ட் ஆஃப். சார்ட்னா அரேஞ்ச் பண்ணிடும், ஆர்டராக எழுதும், அதுதான் சார்ட் ஃபங்க்ஷன். பாருங்க ஆர்டராக எழுதிச்சு. 50 தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து 60 வரும், இந்த மாதிரி ஆர்டராக எழுதும் சார்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, லிஸ்ட் டாட் காப்பி. காப்பினா இருக்க லிஸ்ட்டை அப்படியே பார்த்து எழுதிடும் இன்னொரு வாட்டி, அதுதான் காப்பி. இப்போ லாஸ்ட் ஒரு இயர் ஃபங்க்ஷன் இருக்குது, லிஸ்ட் டாட் கிளியர். கிளியர்னா லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கிளியர் பண்ணிடும், அதுதான் வந்து கிளியர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க டாட் வச்சோன்னே. பாருங்கள் அப்பெண்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, கிளியரு, காப்பி, கவுண்ட்டு, எக்ஸ்டெண்டு, ஷார்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்த எல்லாமே வந்து லிஸ்ட்டில் வந்து நம்ம இன்டீஜர் வேல்யூஸ் தான் கொடுத்தோம். இப்போ லிஸ்ட்டில் வந்து நம்மளால் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க முடியுமா? நான் அதை வந்து நேம்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ லிஸ்ட்டை வந்து தோனி,
ரெய்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும்போது கொட்டேஷன்ல தான் கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரிங் வீடியோலயே நம்ம வந்து படிச்சிருப்போம். பிராவோ. இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரிங் லிஸ்ட். இப்போ வந்து இது என்னால பண்ண முடியுமா? ஸ்ட்ரிங் லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து C++லாம் நம்ம பார்த்துருப்போம். லிஸ்ட் மாதிரி அங்க வந்து அரேன்ற கான்செப்ட். அரேல வந்து சேம் டேட்டா டைப், ஒரே டேட்டா டைப் தான் நம்ம லிஸ்ட்ல கொடுக்க முடியும். இன்டீஜர்னா ஃபுல்லா இன்டீஜர் லிஸ்ட் மட்டும்தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் மட்டும்தான் கொடுக்க முடியும். காம்பினேஷன்ல நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா இங்க பைத்தான்ல என்ன அமேசிங்னா நம்ம எல்லா டேட்டா டைப்பையும் ஒரே லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்கலாம். அதாவது இப்போ நான் மல்டின்றதை நான் எடுத்துக்கிறேன். லிஸ்ட் நேமா நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன் 10. அடுத்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஃப்ளோட்னா பாயிண்ட் வேல்யூ 9.5. அடுத்து வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். தோனினே நம்ம கொடுத்துருவோமே. இதுதான் வந்து மல்டி லிஸ்ட். எல்லா டேட்டா டைப்பும் இருக்குது. 10, 9.5 வந்து ஃப்ளோட், இது வந்து ஸ்ட்ரிங். இப்போ நான் என்னோட லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகே, எரரே காமிக்கல. இதுதான் வந்து பைத்தான் வந்து அமேசிங் சொல்லுவாங்க. எல்லா வித வேல்யூஸையும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லிஸ்ட்ல. இப்போ வந்து ரெண்டு லிஸ்ட்டை நான் ஒரே லிஸ்டா சேர்த்து எழுதலாமா? பார்க்க புரியாத மாதிரி தான் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா கண்டிப்பா புரியும். நான் சேர்த்து எழுதுறதுனால காம்போன்னு எழுதுறேன். என்னோட லிஸ்ட் நேமை ரெண்டு லிஸ்ட்டையும் நான் கம்பைன் பண்ண போறேன். அதாவது நேம்ஸ்ன்ற லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது கமா யூஸ் பண்ணணும். மல்டின்றதையும் நான் கம்பைன் பண்ண போறேன். இப்போ என்னோட காம்போ நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி வரும். இந்த காம்போட லிஸ்ட் இது, அதுக்குள்ள அந்த ரெண்டு லிஸ்டையும் இருக்குது. இதுதான் வந்து லிஸ்ட். நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லாமே கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஒன்று கூட விடலை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லிஸ்ட்னா என்னன்றது பேசிக்ஸ்ல இருந்து எண்டு வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டப்பிள்னா என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயங்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சளவு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, thank you.